ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த 2025 ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் 1 BHK ஹவுஸ் கட்டுறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகுன்னு பார்க்கலாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து சிமெண்ட் வந்து ஒரு 300 பேக்காவது தேவைப்படும். ஒரு பேக்கோட ப்ரைஸ் நம்ம வந்து இப்போத ப்ரைஸ் வந்து ஒரு 330 ரூபா போடுறப்ப நமக்கு வந்து ஒரு 99,000 வந்து சிமெண்ட்டுக்கு மட்டும் செலவாயிரும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டீலு 2 டன் தேவைப்படும். ஒரு கேஜியோட ப்ரைஸ் வந்து 75 ரூபா போடுறப்ப ஒரு 1.5 லட்ச ரூபா வந்து ஸ்டீலுக்கு மட்டும் தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பிரிக்கு வந்து ஒரு 8000 கல் தேவைப்படும். ஸோ ஒரு கல்லோட ப்ரைஸ் வந்து 11 ரூபா போடுறப்போ 88,000 ரூபா பார்த்தீங்கன்னா பிரிக்குக்கு மட்டும் தேவைப்படும். அடுத்தவன் பார்த்தீங்கன்னா வந்து எம்சாண்டு. ஸோ எம்சாண்ட் அண்ட் பீசாண்டோட ஜல்லியோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2024 எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ அதனால் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா போன இயர் கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ எம்சாண்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5,000 ரூபா போடுறப்போ 8 யூனிட்டுக்கு வந்து 40,000 ரூபா வந்து எம்சாண்டுக்கு மட்டும் தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து பீசாண்டு. ஸோ இது வந்து ஒரு 5 யூனிட்டாவது தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து 6,000 ரூபா போடுறப்போ ஒரு 30,000 ரூபா வந்து பீசாண்டுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து முக்கால் ஜல்லி. ஸோ ஒரு 8 யூனிட் தேவைப்படும். ஒரு யூனிட்டோட ப்ரைஸ் வந்து நம்ம 4,000 ரூபா போடுறப்போ 32,000 ரூபா வந்து முக்கால் ஜல்லிக்கு போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 1.5 ஜல்லி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட் தேவைப்படும். பிசிசி ஒர்க் மட்டும் ஒரு 4,000 ரூபா போடுறப்போ 12,000 ரூபா வந்து 1.5 ஜல்லிக்கு செலவாகும். ஸோ அடுத்தொன்று வந்து கிரேவலு ஒரு 15 யூனிட்டாவது தேவைப்படும். மேடம் ஒன்று ஒரு 3,000 ரூபா போடுறப்போ ஒரு 45,000 ரூபா வந்து கிரேவலுக்கு செலவாயிடும். நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து டைல்ஸில் ஃப்ளோரிங் டைல்ஸு, வால் டைல்ஸ். இது ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோரிங் டைல்ஸில் நம்ம வந்து ஒரு 60 ரூபா டைல்ஸ் எடுத்துக்கிறோம். ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 500 × 60 ரூபா போடுறப்போ 30,000 ரூபா வந்து ஃப்ளோரிங் டைல்ஸ்க்கு வந்து செலவாயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வால் டைல்ஸ் வந்து ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டாக தேவைப்படும். அதாவது கிச்சனுக்கு. அது போக பார்த்திங்கன்னா நம்முடைய டாய்லெட் ஏரியாவுக்கு வந்து ஒரு 45 ரூபா டைல்ஸ் எடுத்துக்கிற ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 11,250 ரூபா வந்து வால் டைல்ஸுக்கு செலவாயிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரைனைட் வந்து நம்ம ஸ்டெப்பில். ஸோ அது போக பார்த்திங்கன்னா நம்முடைய கிச்சன் ஏரியாவில் கவுண்டர் டாப்புக்கு இந்த மாதிரி இடங்களுக்கு யூஸ் பண்ணுறக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவைப்படும். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம ஒரு 200 ரூபா இருக்கக்கூடிய கிரைனைட் எடுத்துக்கிறோம். ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா வந்து 20,000 ரூபா வந்து கிரைனைட்டுக்கு வந்து செலவாயிரும். அடுத்தது டோர் அண்ட் விண்டோஸு. மெயின் டோர் நம்ம அங்கே தேக்கில் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி மெயின் விண்டோ வந்து தேக்கில் எடுத்துக்கிறோம். மெயின் டோர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு 40,000 ரூபா வந்து தேவைப்படும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மெயின் விண்டோ வந்து ஒரு 15,000 ரூபா போயிடும். அடுத்து பெட்ரூம் டோர் வந்து ஒன்று தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து ஒரு 15,000 ரூபா நிலவோட போயிடும். ஸோ இந்த 40,000 நிலவோட சேர்த்து தான். ஸோ அடுத்து டாய்லெட் டோர் வந்து ஒரு டோர் தான் தேவைப்படும். 4,000 ரூபா வந்து இதுக்கு போயிடும். அடுத்து விண்டோஸ் வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து 5 விண்டோஸ் வந்து தேவைப்படும். ஒரு விண்டோஸோட ப்ரைஸ் வந்து 4,000 ரூபா போடுறோம். நமக்கு வந்து 20,000 ரூபா வந்து விண்டோவுக்கு வந்து செலவாயிரும். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா வெண்டிலேட்டர். ஸோ வெண்டிலேட்டர் வந்து இங்கே ஒரே ஒரு டாய்லெட் தான். ஸோ அதனால் ஒரு 3,000 இருக்கக்கூடிய வெண்டிலேட்டர் போட்டுக்கலாம். அடுத்து ஒன்று பார்த்திங்கன்னா பெயிண்டிங் மெட்டீரியல். ஸோ இதுக்கு ஒரு 40,000 ரூபா வந்து லம்சம் செலவாகும். ஸோ அடுத்தது ப்ளம்பிங் மெட்டீரியலுக்கு ஒரு 40,000 ரூபா செலவாயிரும். ஸோ அடுத்து எலக்ட்ரிக்கல் மெட்டீரியலுக்கு வந்து ஒரு 50,000 ரூபா வந்து சுவிட்சஸ்ஸு, போர்ட்ஸு இதெல்லாமே சேர்ந்து ஒரு 50,000 வந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மெட்டீரியலுக்கு மட்டும் வந்து ஒரு 7,84,500 ரூபா வந்து செலவாயிரும். நெக்ஸ்ட் வந்து லேபர் காஸ்ட்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து 450 ரூபா வச்சு விடுறப்போ ஒரு 2,25,000 ரூபா வந்து செலவாயிரும். ஸோ இந்த லேபர் காஸ்ட்டுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து டைல்ஸ் லேபர் காஸ்ட்டு. ஸோ இது வந்து 750 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம வந்து டைல்ஸ் ஒட்ட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 20 ரூபா போடுறப்போ நமக்கு வந்து ஒரு 15,000 ரூபா வந்து செலவாயிரும் டைல்ஸ் லேபர் காஸ்ட். அடுத்து கிரானைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் கொட்ட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஒரு 60 ரூபா போடுறப்போ ஒரு 6,000 ரூபா வந்து செலவாயிரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் காஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 75 ரூபா போடுறப்போ எலக்ட்ரிக் அண்ட் ப்ளம்பிங் ரெண்டுமே சேர்ந்து லேபருக்கு வந்து ஒரு 37,500 ரூபா வந்து செலவாயிரும். ஸோ அடுத்து பெயிண்டிங் லேபர் காஸ்ட் வந்து லம்சமாக ஒரு 25,000 வந்து செலவாகும். ஸோ அடுத்து கார்பெண்டர் கூலி பார்த்திங்கன்னா வந்து ஒரு 20,000 ரூபா வந்து தேவைப்படும். ஸோ இது போக பார்த்திங்கன்னா நமக்கு அதர் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டு இந்த மாதிரிக்கு மற்ற தேவையில்லாத செலவுகள் பார்த்திங்கன்னா வந்து 25,000 பக்கத்தில் வந்துடும். ஸோ லேபருக்கு மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 3,53,500 ரூபா வந்து செலவாயிரும். ஸோ மெட்டீரியல் அண்ட் லேபர் ரெண்டுமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து டோட்டலாக வந்து ஒரு 11,38,000 ரூபா வந்து
லேபர் அண்ட் மெட்டீரியலுக்கு மட்டும் ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து தேவைப்படும். இதை தவிர நமக்கு வந்து செப்டி டேங்க், காம்பவுண்ட் வால் இந்த மாதிரி இதர ஒர்க்குகள் இருக்குது. செப்டி டேங்க் அண்ட் சம்ப் ரெண்டுக்குமே சேர்த்து நம்ம வந்து 50,000 ரெண்டுமே வந்து ஒரு 1 லட்ச ரூபா போயிடும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் வால், கேட் இதுக்கெல்லாம் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வந்து லம்சமாக வந்து செலவாயிரும். அடுத்து அப்ரூவல் காஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 40,000 பக்கத்தில் வரும். இந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் மட்டும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து ஒரு 2,40,000 வந்து தேவைப்படும். டோட்டலாக லேபர் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட் அண்ட் எக்ஸ்ட்ரா காஸ்ட் எல்லாமே ஆட் பண்ணுறப்ப நமக்கு வந்து ஒரு 13,78,000 வந்து தேவைப்படும். அதாவது ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 13.25 லட்சம், அதாவது நியர்லி பார்த்திங்கன்னா 14 லட்சம் வந்து தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 2025 மினிமம் ஒரு நல்ல மெட்டீரியல், ஸ்டாண்டர்டான மெட்டீரியல் போட்டு கட்டுறோம் அப்படிங்கிறப்போ ஒரு 2,200 வந்து ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து தேவைப்படுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.